பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு பக்கம் கானா வினோத்தை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு விஜிஎஸ். இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு கானா வினில் நான் நல்லா தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனில் இருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வாரம் வீட்டு தலையான கானா வினோத்தோட பொறுப்பு எப்படி இருந்துச்சு, அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் விஜிஎஸ் கேட்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் திவ்யா எழுந்து அட்ரஸ் பண்றாங்க. ஏன்னா திவ்யா வந்து கானா வினோத் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, சார் நான் எது அட்ரஸ் பண்ண வந்தாலும் வேற மாதிரி பதில் வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றேன், அவர்கிட்ட இருந்து பதில் சரியா வரமாட்டேங்குது அப்படின்றது தான். திவ்யா அட்ரஸ் பண்ண போன விஷயங்கள் என்னன்னா, அந்த கிச்சன் ஏரியா நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாங்க. அது ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு விட்டுருலாமே. ஆனால் அதில் கிச்சனோட இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. அது கிச்சனுக்குள்ளே க்ளீனாக இருக்கிறதும் ஃப்ரிட்ஜுக்கு அடியிலாம் கூட அழுக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அது க்ளீன் பண்ணாமலாம் சொல்லலை. அந்த ஒரு பாயிண்ட்டு சொல்லும்போது அவங்க கிச்சன் டீம் வந்து சொன்னதுக்கப்புறம் கிளீனிங் டீம் உடனே க்ளீன் பண்ணல. கானா வினோத் கேட்டார், கேட்டுட்டு தான் போய் சொன்னார். கேட்க மாட்டேன்லாம் சொல்லலை. அதில் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, திவ்யாவுக்கும் பிரச்சனை இருக்கு, கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன ஈகோ இருக்கு ரெண்டு பேருக்கும். அந்த கிளாஷுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல திவ்யாவும் சொன்னாங்க, கானா வினோத் செய்யலாம் இல்லை, செஞ்சாரு, பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ அப்போ வினோத் என்ன சொல்றாரு, சுத்தமா இருக்கிற இடத்த என்ன மாதிரி பொறுக்கி சுத்தமா இருக்கிற இடத்த என்ன மாதிரி பெருக்க சொல்லணும், எதுக்கு ஏன் பெருக்கணும் அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. ஆனால் சுத்தமா இல்லை, அங்கே அழுக்கா இருந்துச்சு. ஸோ அங்கே டஸ்ட்லாம் இருந்துச்சு. திவ்யாவே சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து கிளீனிங் டீம் பண்ண வேண்டிய வேலையை பண்ணலை. அது கிச்சன் டீம்ல இருந்து வந்து சொல்லுவாங்க. கானா வினோத் எடுத்துட்டு போய் கன்வே பண்ணிட்டு தான் அந்த வேலையை பண்ற மாதிரியே நடந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லா. அந்த அந்த ஃப்ளோர் டாப் கிளீன் பண்றதா இருக்கட்டும், அங்க ஒருத்தர் பொருட்களை எடுத்து அங்க இதுவா இருக்கணும்ன்ற மாதிரி அங்க கரெக்ட் தான். அதுல இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் செஞ்சாங்களே தாண்டி அதுக்கு முன்னாடி செய்யல. கானா வினோத்தே பார்வதியை 3-4 வாட்டி கூப்பிட்டு கேட்டு தான் வேலை வாங்கினார். அவர் போன வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லயும் யாரை நாமினேட் பண்ணாருன்றத யோசிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு விடை தெரியும். ஓகே, ஸோ உடனே விஜிஎஸ் கேட்கிறாரு, குப்பை இருந்தது கேமரால நாங்க பார்த்துருக்கோம், நான் கேமரா பார்த்துருக்கு, நாங்களும் பார்த்துருக்கோன்ட்டு. ஸோ குப்பை இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் சொன்னாங்க திவ்யா, அந்த இடமும் சரி, அந்த ஃப்ளோர் டாப்குள்ளேயே இருந்தது. ஏன் கிச்சன் டீம் மெம்பரான ஆதரி வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் பார்வதியும் சேர்ந்து கிளீன் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க ஹைலைட் பண்றாங்க. கரெக்ட் தான், கேமராவும் பார்த்துச்சு, விஜேஸும் பார்த்தோம். அங்க குப்பை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை அவர் போய் கேட்டு அதை பண்ண வச்சாரானா, பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணார். பண்ணலைன்னு சொல்ல முடியாது. கானா வினோத் பண்ணலன்னா சொல்லலாம், ஆனா பண்ண வச்சாரே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, பண்ணாங்க. ஓகே, அடுத்து இதை சொல்லிட்டாரா, ஓகே சார் நான் பாருகிட்ட போயிட்டு எப்படி நான் 10 முறை போய் நான் பாருகிட்ட நின்று ஒன்று கேட்டுறேன் சார், 10 வாட்டி போய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார்ன்ட்டு. பார்வதி என்னன்னா ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டாங்க, அவங்க கேள்விகள் மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பார்வதியோட வேலை. அதுதான் கானா வினோத்தை நாமினேட் பண்ணார். நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ வந்து செய்ய மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறேன்றதுக்காக தான் நீங்க நாமினேட்டே பண்ணாரு. அது நாமினேட் பண்ணதும் உண்மைதான். ஸோ அது அவர் சொன்னதும் கரெக்ட் தான். ஆனால் பார்வதி தான் கோஆபரேட் பண்ணல. அப்போ நீங்க பார்வதி கேட்கணும்ல. அடுத்து நீங்க ஒரு முறை சொல்லி கிளீனிங் டீம் சொல்லியிருந்தது கேட்டிருந்தா நீங்க 10 முறை, ஐ மீன் நீங்க ஒரு வாட்டி சொல்றீங்க, அந்த ஒரு வாட்டி சொல்லும் போதே பார்வதி கேட்டிருக்க வேண்டியதானே, இல்ல கிளீனிங் டீம் கேட்டிருந்தா 10 முறை சொல்ல வேண்டிய இதுவே வராதுல்ல. சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. எதுக்கு சொல்லுங்க. அப்ப கிளீனிங் டீம் ஒழுங்கா உங்க சொல்ற பேச்சை கேட்கல, கேப்டனோட பேச்சை கேட்காம செயல்படுத்தாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா, அவங்களே எந்த ஸ்டேட்ல இருக்காங்க, என்ன விஷயத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கிட்ட போயிட்டு இதை பண்ண முடியுமா? முடியாது. அவங்களே ஏகப்பட்ட ரூல்ஸ் பேசுற ஆளு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்வதி, அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு இதுவே ஆயிரும்ன்ற மாதிரி தான் கானா வினோத்தோட நன்மை. ஸோ அதுல பார்வதி எது போனாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கானா வினோத்தாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான். பட் அதுக்கான முயற்சி அவர் எடுத்தார், மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, அது என்ன, கிளீனிங் டீம் வந்து எத்தனை டீல் போட்டாங்க உங்ககிட்ட, எத்தனை டீல் போட்டாங்க கானா வினோத் அவர்களே? ஒருவேளை நாங்க ஒரு முறை தான் நாங்க செய்வோம், நாங்க இங்க அங்கதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏன் கண்டிஷன் போடுறாங்க? எப்படி அவங்க ஏன் கண்டிஷன் போடுறாங்க? நீங்க ஏன் அலோவ் பண்றீங்க? ஸோ அந்த டீல் போறதெல்லாம் வரக்கூடாது. கிளீனிங் டீம்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அதுக்கு எதுக்கு நீங்க டீலிங்க ஒத்துக்கிறீங்க? ஒரு வேலை தான் பண்ணணும், இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்துக்கிறக்கவே கூடாது. அவங்க வேலையை நீங்க அவங்கள பண்ண விடணும். இங்க அங்க இது அப்படின்ற மாதிரி டீலிங்கும் போடக்கூடாது. நீங்க கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே கூடாதுன்ற மாதிரி கானா வினோத்தை சொல்றீங்க. நீங்க ஏன் அலோவ் பண்றீங்கன்ட்டு. ஸோ இதுல குறிப்பா கிச்சன் டீம் 3 வேலைன்னா அவங்க 3 வேலை சமைக்கிறாங்கல்ல. கிளீனிங் டீம் வந்து இந்த ஃப்ளோர் டாப் கிளீன் பண்றது கூட கானா வினோத்தா போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளீன் பண்ணாங்க. ஸோ அதுல வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனவங்க. அதுல
அதுல பார்வதிக்கு ஒரு வேலை செய்யறது சோம்பேறித்தனம். கானா வினோதே எத்தனை நாள் நைட்டு தூங்க விடாம முழிச்சிருந்து வேலை வாங்கினாருன்னு நமக்கே தெரியும். திவ்யா வர்சஸ் பார்வதி அண்ட் சாண்ட்ரா போயிட்டு கார்டன் ஏரியால வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. கானா வினோத் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதியை கூப்பிட்டு போய் வேலை வாங்குவார். ஸோ அங்க நல்லா ஓபி அடிக்க ட்ரை பண்றாங்க பாரு. அதுல வேலை வாங்குறதே கஷ்டம். ஆனா அந்த வேலையை வாங்கிட்டு தான் போய் தூங்கினார். கானா வினோத் வேலை வாங்காமலாம் இல்லை, அவர் வேலை வாங்கிட்டு தான் போய் தூங்கினாரு. ஆனா மற்ற கேப்டனை விட இந்த கேப்டன் கானா வினோத் நல்லா தான் பண்ணாரு அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அது பார்வதி அந்த கிளீனிங் டீமால வந்த பிரச்சனை தான் கானா வினோத்துக்கு. தாண்டி அதை தாண்டி பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஸோ அந்த கேட்டகரியில நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சொன்னதை பத்தி? அது பிரச்சனை வந்து பார்வதியின் டீம்ல தான் கேட்கணும், ஆனா கானா வினோத்தை கேட்கறது தான் ஹைலைட்டா இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.